உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்க புதுசா எங்க வீடியோ பார்க்கிறதா இருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தவக்காலம் முதல் ஞாயிறு 18/2/2024. திருப்பலி முன்னுரை. எம் மீட்பரே, எம்மில் மனமாற்றத்தை தந்தருளும். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது தவக்காலம் முதல் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம். கடவுளின் அரசு நெருங்கிவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்றும் இறை வார்த்தையை வாழ்வாக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசு இறைவனாயிருந்தும் மனித சுவாசத்தில் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். மீட்பின் திட்டத்திற்கு தம்மையே அர்ப்பணிக்கும் முன் இயேசு உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தார். மனமாற்றம் பெற நாமும் ஜெபிப்போம். குடும்ப ஜெபம், திருப்பலியில் பங்கு பெறுதல், ஒப்புரவு அருட்சாதனம் பெறுதல் என இறை வழிபாட்டில் ஈடுபாடு கொள்வோம். ஆண்டவரின் ஊழியர்கள் வழியாக நாம் அன்றாடம் சந்திக்கும் அனுபவங்கள் வழியாக நமது வாழ்வை நெறிப்படுத்துவோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மண்ணில் மனிதரின் தீச்செயல்கள் பெருகியதால் ஆண்டவர் அனைத்து மக்களையும் பெருவெள்ளத்தால் அழித்தார். நோவா குடும்பத்தை பாதுகாத்தார் ஆண்டவர். நோவாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்கள் இனி வெள்ளத்தால் அழிக்கப்பட மாட்டார்கள் என்றார். உடன்படிக்கையின் அடையாளமாக வானத்தின் மேல் என் வில்லை வைப்பேன் என்றார். மக்கள் அனைவரையும் தீமையிலிருந்து விடுவிக்கவே இறைமகன் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். இரண்டாம் வாசகம். தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் கூறும் செய்தியாவது: நம் பாவங்களின் பொருட்டு இயேசு இறந்து ஆவிக்குரிய இயல்போடு உயிர்த்தெழுந்தார். நாம் பெற்ற திருமுழுக்கு குற்றமற்ற மனசான்றுடன் வாழ்வோம் என்று கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். அதனால் நாம் கடவுளின் உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறோம். விண்ணுலகில் கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் இயேசு நாம் பாவ வாழ்விலிருந்து விடுபட அருள்நிலையில் வாழ அழைக்கின்றார். இயேசுவின் அழைப்பிற்கு செவிசாய்ப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழுங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா, நற்செய்தி பணியாற்றும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பியருளும். அவர்கள் இறையாட்சி பணியில் ஏற்படும் சவால்களை உமது அருளால் வென்றிட வேண்டுமென்றும், உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். மனமாற்றத்தை விரும்பும் அன்பு இறைவா, உமது ஆசிரை பெற தடையாயிருக்கும் எங்கள் பாவங்களை நாங்கள் களைந்திட வேண்டுமென்றும், எங்கள் சொல்லும் செயலும் கடவுளுக்கு உகந்ததாய் இருக்க வேண்டுமென்றும், இறைவனையும் அனைத்து மக்களையும் அன்பு செய்து வாழும் நல் மனதினை தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகளை தொட்டு ஆசீரளித்த அன்பு இறைவா, உலகெங்கும் வாழும் அனைத்து குழந்தைகளையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெற்ற குழந்தைகளே மகிழ்ச்சியும் உடல் நலமும் உத்வேகமும் கொண்டு வளர்கின்றார்கள் என்கிறது மருத்துவ உலகம். அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பும் அரவணைப்பும் உடன் இருப்பும் கிடைத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும்.
நாங்கள் அன்பு, பரிவு, விட்டுக்கொடுத்தல், மன்னித்தல் என்னும் நற்பண்புகளை கொண்டு வாழ வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் போதிய பொருளாதார வசதியும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் பரம்பொருளே, அன்பு இறைவா, இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கும் இறை மக்களையும் உமது இறை இல்லம் நாடி ஆசீர் பெற வந்திருக்கும் அனைத்து மக்களையும் எம் ஊர் மக்களையும் ஆசீர்வதித்து கொடிய நோய்கள் தாக்காமல் நல்ல உடல் நலமும் அனைவரும் ஒன்றுபட்டு அன்பில் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் அருள் நலமும் பொருள் வளமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.